என்று பெயர் கொடுத்தார். இரண்டாவது மகனுக்கு ராமசாமி தேவர் என்று பெயர் வைத்தார். ராமசாமி தேவர் என்று பெயர் கொடுத்தார். மூன்றாவது பிறந்த பெண் குழந்தைக்கு நீலா என்று பெயர் வைத்தார். நான்காவது பிறந்த ஆண் குழந்தைக்கு முருகன் என்று பெயர் வைத்தார்கள். யாரு? சண்முகையா தேவர் எசக்கியம்மாளுக்கும் பிறந்த பிள்ளைகள். அதாவது ஐந்தாவது மகனுக்கு ஹரிகிருஷ்ண தேவர் என்று பெயர் வைத்தார்கள். ஆறாவது பிறந்த மகனுக்கு வேலாயுதம் என்று பெயர் வைத்தார்கள். ஏழாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த ஏழாவது பிறந்த பெண்ணுக்கு சரஸ்வதி அம்மாள் என்று பெயர் வைத்தார்கள். சரஸ்வதி அம்மாள் என்று பெயர் கொடுத்தார். இப்படி 5 ஆண் குழந்தை, 5 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகள். யாரு? சண்முகையா தேவருக்கும் எசக்கி அம்மாளுக்கும். இப்படி சீரும் சிறப்புமாக பிள்ளைகளை பெற்று அவர்கள் இருவேர்களும் வாழ்ந்து வரும் காலத்தில் எந்த விதமான குறைகளும் கிடையாது. ஒரு குறவும் கிடையாது. பிள்ளை குறவும் கிடையாது. செல்வ குறவும் கிடையாது. அப்ப அந்த சண்முகையா தேவரும் அந்த இசக்கி அம்மாளும் தன்னுடைய மனசுல நினைக்கிறார்கள். தன்னுடைய மன்னவனை பார்த்து சொல்கிறார்கள், ஐயா 5 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளையும் பெற்று நம்ம சீரும் சிறப்பமா இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபுரத்திலே நாமளுடைய பிள்ளையாகிய தலமகனாக விளங்கும் சங்கரபாண்டியனுக்கு நாமல் திருமணம் முடிக்க வேண்டும் ஐயா என்று இசக்கியம்மாள் அந்த சண்முகையா தேவரை பார்த்து சொன்ன போது, ஐயா நமக்கு நாடு இருக்கு, நகர் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சோகம் இருக்கு, கடவுளே எல்லாமே நமக்கு இருக்கு, எந்த குறையும் இல்லையா. அதனால நம்ம பிள்ளை சங்கரபாண்டிக்கு வரக்கூடிய பெண்ணு என்ன தலை நாளையில கால் வச்சு நம்ம வீட்டுக்கு வாரா. அந்த வரக்கூடிய பெண்ணு நல்ல பெண்ணாக இருக்கணும். அந்த இசைக்கியம்மா சொல்கிறார்கள், ஏ மன்னா நம்ம மகனுக்கு மனையாட்டி மனையாட்டி மகனை கேட்ட மனையாட்டியாகவே இந்த மாளிகைக்கு கொண்டு வரணும் அண்ணா. செண்முகையா தேவரை பார்த்து இசக்கியம்மா சொல்லுகிறார், அடியே சக்கியம்மா நாமல் பிள்ளை சங்கரபாண்டிக்கு ஏற்ற பெண்ணை பார்க்கணும், நாமல் பார்க்க வேண்டும். நல்ல பெண்ணா பார்த்து கொண்டு வரணும்மா. வீட்டுக்குள்ள நாமல் வெண்ணையை வைத்து விட்டு வீதியிலே அண்டி நாம் அலையணும். அலையக்கூடாதம்மா, அலையக்கூடாது. நம்ம இடத்திலே பொண்ணு இருக்கு, பிள்ளைக்கு ஏற்ற அழகு பெண் இருக்கு. நம்ம அங்க போய் பெண்ணை கேட்போம். எந்த கவலை
கவலையும் பட வேண்டாம் என்று அந்த சண்முகையா தேவரும் அந்த இசக்கியம்மாளும் அருமை மகன் சங்கரபாண்டி தேவருக்கு பெண் பார்க்க அவங்க எங்க வராங்க தெரியுமா? இருவேர்களும் ஒன்று கூடி அந்த பருத்தி கோலம் ஓரைய வீட்டு ஏ வெங்கடாசலபுரமாதியே மகனுக்கு பெண் பார்க்க ஏ மன்னவர்கள் வாரார் அந்த சண்முகையா தேவருமே சக்கியம்மா பெண்கோ இந்த வெங்கடாசலபுரமாதி வெங்கடாசலபுரமாதியிலே அவர்கள் எங்க எங்க வாரார் அப்படி வெங்கடாசலபுரத்திலே அவர் பெண் பார்க்க சங்கரபாண்டி தேவருக்கு யார் வீட்டுக்கு வராங்க தெரியுமா? யார் வீட்டுக்கு வருகிறார்? அதே வெங்கடாசலபுரத்தில் 6 வீட்டுக்காரர் 6 வீட்டுக்காரர் குடும்பத்தில் அதுவும் கார வீட்டுக்காரர்கள் என்று சொல்வார்கள். என்று சொல்வார்கள். 6 வீட்டுக்காரர்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து அருமை பெருமை செல்வாக்கில கூடியவர்கள். என்ன சொல்விலங்கு தேவர் என்றால் மஞ்சங்குளம் மருகால் குறிச்சில் பிறந்து மஞ்சங்குளம் மருகால் குறிச்சின்னா வயிற்றுக்குள்ள இருந்து வரக்கூடிய பிள்ளைகளும் வாய் மூடும். அப்பேற்பட்ட ஒரு கிராமம் மருகால் குறிச்சியில இருந்து வந்து தன்னுடைய மருமகனுக்காக அன்பு மருமகனுக்காக அதாவது வையாளி தேவருக்காக அருமை பெருமையாக தாய்மாமன் வந்து தன்னுடைய மருமகனுக்கு சொத்தை பிரித்து அருமையாக பேரெடுத்தவர் சொல்விலங்கு தேவர். அந்த சொல்விலங்கு தேவர் இன்றைக்கு நமது வெங்கடாசலபுரத்திலே ஐயா வீரசங்கிலி தேவர் பெற்றெடுத்த சொக்கலிங்க தேவர் மகன் சொக்கலிங்க தேவர் பெற்றெடுத்த செல்வத்தை 2 பேர்களையும் திருமணம் முடித்து அதாவது வள்ளியம்மாள முதல்ல கட்டினாரு பிள்ளை இல்லாம இரண்டாவது சொக்கலிங்க தேவர் மகள் முத்தம்மாள சொல்விலங்கு தேவர் கெட்டினாராம். அதான் ஆதி காலத்துல 6 வீடுங்கது. இன்றைக்கு 6 வீடு தான். இன்னைக்கு 6 வீட்டுக்காரங்க. இன்னைக்கு 6 வீட்டுக்காரங்கன்னா பணக்காரங்க தான். எல்லா வகையிலையும் அந்த முத்தம்மாள கெட்டினதுக்கு அப்புறம் 6 ஆண் குழந்தையும் 1 பெண் குழந்தையும் பிறந்துச்சான். 6 ஆண் குழந்தை ஒரு சொல்விலங்கு தேவருக்கு. அந்த சொல்விலங்கு தேவருக்கு அப்படி பிறந்து இறைவன் கிருபையாலே அந்த 6 ஆண் குழந்தைகள் அவரு பேரு வச்சாராம். பெரிய சுடலை முத்து, சின்ன சுடலை முத்து, முத்துசாமி, பெருமாளப்பன், சங்கரலிங்கம், ராமசாமி இப்படி இன்னும் 6 பிள்ளைகள். 7வது ஒரே பெண் குழந்தைக்கு வள்ளியம்மான்னு பேர் வச்சாங்க. அந்த 6 வீட்டுக்காரர் இந்த சொல்விலங்க தேவருடைய குடும்பத்தார்கள் தான். அன்றைக்கும் 6 வீடு, இன்றைக்கும் 6 வீடு தான். அன்னைக்கு வந்த பேரு தான் ஆறுவளம் நாட்டார் பங்காளிகள். அந்த சொல்விலங்க தேவருடைய வர்க்கம் நமது 6 வீட்டுக்காரர் என்றும் கார வீட்டுக்காரர்
வீட்டுக்காரர் என்றும் வீட்டுக்காரர் என்றும் அருமையாக பேர் விளங்கி வரும் பேர் விளங்கி வரும் பேரும் புகழும் பெற்ற பலவேசத்தேவர் மகன் பலவேசத்தேவர் மகன் சுடலை முத்து தேவர் அவருடைய சொக்காரராகிய அல்கர் என்ற சண்முகத்தேவர் அந்த சண்முகத்தேவர் மகள் கோமதி அம்மாளை திருமணம் முடித்து அவர்கள் பாலோடு பவுசோடு அவர்கள் வாழ்ந்து வருங்காலத்தில் அந்த சுடலை முத்து தேவருக்கும் அந்த கோமதி அம்மாளும் அவர்கள் சீரோடு சிறப்போடு ஐயா சிறப்போடு சிறப்பாக வாழும் போது தேவருக்கும் கோமதி அம்மாளுக்கும் 5 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் கொஞ்சம் உள்ள கூட்டுமா சவுண்ட 5 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள் அதில் இறைவன் கிருபையாலை சுடலை முத்து தேவருக்கும் ஆண்டவன் அருளால் கோமதி அம்மாளுக்கும் 5 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அதில் மூத்த மகனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? என்ன பேர் வைத்தார்? சுடலை முத்து உள்ள மட்டும் கூட்டுப்பா. சுடலை முத்து தேவரும் அந்த கோமதி அம்மாளும் முதலாவது பிறந்த மகனுக்கு அந்த செல்ல மகனுக்கு என் அப்பனை இருக்காரே திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவன் ஆறுமுகம் பேரு கொண்ட என் அப்பன் ஆண்டவன் அந்த அருமை பாலகனுக்கு கார் உலகமெல்லாம் பேர் விளங்கும் கந்தசாமி தேவர் என்று பேர் வைத்தார். கந்தசாமி தேவர் என்று பேர் கொடுத்தார். இப்ப நம்ம யார சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? யார? சங்கரபாண்டி தேவருக்கு பெண்ணு கேட்க வந்திருக்காங்க. பெண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்ப சங்கரபாண்டி தேவருடைய பெண்ணு இப்ப நம்ம பாடுற வீட்டுல இருக்கு. இப்ப பெண் வீட்டாரை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அதான் 6 வீட்டுக்காரர்கள். அதுல சுடலை முத்து தேவருக்கும் கோமதி அம்மாளுக்கும் பிறந்த பிள்ளைகள். அந்த செல்வந்தனுக்கு பிறந்த பிள்ளைகள் 5 ஆணு ஒரு பெண் இல்லையா? முதலாவது பாலகனுக்கு கந்தசாமி தேவர் என்றும் இரண்டாவது மகனுக்கு மாரி தேவர் என்றும் மூன்றாவது மகனுக்கு பலவேச தேவர் என்றும் பலவேசத்தேவர் 3 ஆம்பளை பிள்ளை. அதுக்கப்புறம் 4வது ஒரு அழகான பெண் குழந்தை பிறகு. அந்த அழகு பெண்ணுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? என்ன பேர்? சண்முகத்தாய் என்று பேர் வைத்தார்கள்.
சண்முகத்தாய் என்று பெயர் அதாவது வைத்தார். கந்தசாமி தேவர், ஆமா, மாரி தேவர், மாரித்தவர், பலவேச தேவர், பலவேசத்தவர். இவங்க 3 பேருக்கு அடுத்து சண்முகத்தாய் சண்முகத்தாய் 4வது பெண்ணுக்கு அதாவது 5வது ஆண் குழந்தை பிறந்தது. அந்த 5வது ஆண் குழந்தைக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? என்ன பெயர்? பட்டத்தேவர் என்று பெயர் கொடுத்தார்கள். பட்டத்தேவர் என்று பெயர் கொடுத்தார். அடுத்தாப்புல கடக்குட்டி பிள்ளைக்கு பெரிய ஆளுக்கு சொல்வார்கள். என்ன சொல்வார்? கடல் கொன்று சென்றாலும் கடக்குட்டி பிள்ளை கிடைக்காதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம அழகாக இப்படி 5 பிள்ளைகளை பெற்றிருக்கமே, ஒரு பொன்னடி மகா வேற பிறந்துட்டா, நமக்கு இனிமே 6வது குழந்தை பிறக்குமா என்று நினைத்தால் அந்த 6வது பிள்ளைதான் ஆண்டவன் பேர சொல்லி என் அப்பன் கடற்கரையில கிழக்க இருக்காரே திருச்செந்தூர்ல, அந்த செந்தில் ஆண்டவருக்கு என்ன பேரு? அந்த தெக்க பார்த்து ஒருத்தர் இருப்பாரு சண்முகநாதன். அந்த 6வது பாலகனுக்கு என்ன பேர் கொடுத்தார்கள் ஐயா? அவருக்கு சண்முகையா தேவர் என்று பிறந்த மகனுக்கு சண்முகையா தேவர் என்று பெயர் வைத்தார்கள். சண்முகையா தேவர் என்று பெயர் வைத்தார். 6வது பிள்ளை செல்ல மகன் இல்லையா? செல்ல மகன் இல்லையா? அந்த சுடலை முத்த தேவருக்கும் கோமதி அம்மாளுக்கும் அந்த 6வது சண்முகையா தேவருக்கு அப்பால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்ல, குழந்தையும் இல்ல. அப்ப சிறப்பாக 5 ஆம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பெண்ணு. அந்த தங்க மகளை எப்படி வளர்த்திருப்பாங்க? சண்முகத்தாய்க்கு மூத்தது 3 அண்ணன், அதுக்கப்புறம் 2 தம்பி. அந்த அக்கா நடுவுல பிறந்திருக்கு. அப்ப எப்படி பாத்தமா வச்சிருப்பாங்க? பெண் குழந்தை இல்லாத வீடு இல்ல. 5 பேருக்கு அருமையாக ஒரே பெண் அல்லவா? அந்த சண்முகத்தாயை தரையாடியிலே வேண்டம்மானால் தண்டை தானே நோடும் என்று பூமியில வேண்டம்மா உன்னேடி நோகும் என்று சண்முக தாயகமே, சண்முக தாயகமே தங்கமாக வளர்த்தார்கள். சண்முக தாயமே கடவுளுடைய கிருபையால் ஆண்டவ அருளால் அம்மையான சண்முகத்தாய் 16 திருவயதில் 16 இறைவனோட கிருபையால் என் பெருமாள் அருளால் சண்முகையா தேவர் அந்த சண்முக தாயம்மா தங்கத்துக்கு தங்கமாக தங்கத்துக்கு தங்கமாக அந்த தங்க மகளை வளர்க்க தங்கத்தக்க
தங்கமாக தங்கத்துக்கு அந்த தங்க மகளை வளர்த்தார்கள். தங்க மகனை வளர்த்தார். சண்முகத்தாய் அம்மாள் சண்முகத்தாய் அம்மாள் சீரும் திறப்புமாக வளர்ந்து வாலிபமாகி 6 வீட்டு பெண்ணாக கார வீட்டு பெண்ணாக கட்டி மகள் இருக்கார்கள். அந்த கட்டி மகளை பருத்தி குளத்தில் வாழும்